Stop recording. Button. System sound volume set to 0%. Double tap to activate. வணக்கம் மக்களே. நவராத்திரி முதல் நாள் நம்ம என்னென்ன வழிபாடு பண்ணணும், என்னென்ன மலர் சாத்தணும், என்ன வகையான கோலம் போடணும், ஸோ என்ன ராகத்தில் பாடணும், என்ன உணவு நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம அன்பால் நம்ம என்னவா வந்து வழிபடணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நவராத்திரி 1ஆம் நாள். நவராத்திரியில் முதல் நாள் வந்து அம்பாவை வந்து நம்ம உமா மகேஸ்வரியாக வந்து வணங்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம அம்பாளுக்கு சாற்றக்கூடிய மலர் வந்து மல்லிகை. மல்லிகை ஏன் சாத்துறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை வந்து சந்திரனுக்கு உரிய நாள். சந்திரன் என்றாலே வெண்மையான இந்த மலர்களை வந்து நம்ம சாற்றலாம். வெண்மையான பொருட்களை வந்து நம்ம வந்து நைவேத்தியமாக பண்ணலாம். ஸோ அதேமாதிரி அர்ச்சிக்கத்துக்கு வில்வ இலைகளை வந்து அர்ச்சிக்கலாம். அதுமாதிரி தோழி ராகத்தில் வந்து பாடல்களை பாடணும். தோழி ராகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கீர்த்தனைகளோ டிவோஷனல் சாங்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி கூட விடலாம் யூடியூப்பில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் வந்து நம்ம நைவேத்தியமாக பண்ணிக்கலாம். அரிசி மாவால் வந்து பொட்டு வகையான கோலங்களை வந்து நம்ம போடணும். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு 3 வயது உடைய பெண் குழந்தைக்கு வந்து அம்பாளாக பாவித்து அந்த குழந்தைகளுக்கு பாத பூஜை செய்து நம்ம வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விளையாட்டு பொருள்களோ இல்லை அந்த குழந்தை என்ன பிடிக்குதோ கேட்டு நம்ம அந்த குழந்தைக்கு பரிசு பொருட்கள் கேட்டு நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது மிகச்சிறந்ததுங்க. அதே மாதிரி நம்ம இன்றைக்கி ஒரு அம்பாவை வந்து நம்ம சிந்தனை செய்வோம். ஸோ எங்கள் பகுதி நான் இருக்கக்கூடியது வந்து லாயத் ரோடு திருவல்லிக்கேணி பகுதியில் இருக்கேன். ஸோ எங்கள் பகுதியில் வந்து அருகாமையில் கொசப்பேட்டை என்று சொல்வார்கள். கொசப்பேட்டை என்றும் சிற்றூரில் ஒரு கன்னியம்மன் ஆலயம் அண்மையில் தான் வந்து குடமுழக்கு விழாலாம் பண்ணியிருக்காங்க. குடமுழக்கு விழா கும்பாபிஷேகம் என்று பண்ணியிருக்காங்க. ஸோ சத்த மாதர்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மணப்பக்கத்து கன்னியம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஆலயம் ஒன்று இருக்கிறது. அது வந்து அவர்கள் முன்னோர்கள் வந்து ஒரு சிறு கல் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. அங்கேயே வந்து ஒரு வேப்ப மரமும் வந்து இருக்குது. ஸோ அந்த வேப்ப மரத்துக்கு தொட்டிலெலாம் கட்டுறாங்க. மஞ்சள் தாலி கயிறு, திருமணம் ஆகாத தாலி கயிறு கட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன கோவில் தான் அது. வீட்டிலே தான் அது உருவான கோவில். அது வந்து இன்றைக்கி அது கும்பாபிஷேகம் பண்ணி அந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து சிறப்பாக வந்து அந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டு வராங்க. அந்த கன்னியம்மனுக்கு வந்து வருஷந்தோறும் வந்து ஆடி மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுறது. ஸோ அதே மாதிரி ஆடிப்பூரம், நவராத்திரிக்கு வந்து அலங்காரம் செய்வது. ஸோ முக்கியமான அதேமாதிரி தை பௌர்ணமிக்கு வந்து பூஜை பண்ணுறது. அந்த மாதிரி முக்கியமான நிகழ்வுகள்லாம் வந்து அந்த அம்பாளுக்கு வந்து விசேஷ அபிஷேகங்கள், ஆராதனைகள்லாம் செய்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் ராயப்பேட்டாலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூட வரலாம். அப்படி இல்லை ஐசோஸ் வந்துட்டோம், ஐசோஸ்லேருந்து நீங்கள் கொசப்பேட்டை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கூட நீங்கள் வரலாம். ஸோ இந்த கோவிலை நீங்கள் நேரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வேறு ஏதேனும் கோவில் பற்றி தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி எங்கள் பகுதியில் இந்த மாதிரி கோவில் இருக்குது, இது மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அதேமாரி நம்ம வந்து அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்கோம். ஆன்லைனில் வந்து மியூசிக் கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அதேமாரி ஹோம்மேட் ப்ராடக்ட்டு, ஆர்கானிக் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணி செல் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் வேணும் அப்படின்னா கூட ஆன்லைன் கிளாஸில் வந்து நம்ம வந்து மியூசிக் ஓக்கல் வந்து திரு சத்யநாராயண் அவர்கள் வந்து எடுப்பாங்க. அதேமாதிரி திரு ஜெகன் அவர்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு கீபோர்டு, வயலின், கிட்டார் அண்ட் தபலா வந்து எடுப்பாங்க. நான் வந்து கீபோர்டு எடுப்பேன். ஸோ அதேமாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து நம்ம ஹெர்பல் சிக்கக்காய் பவுடர் அண்ட் குங்குமம், திருமங்கல பொடி, சாம்பிராணி பொடி, ஹேர் ஆயில் அண்ட் வந்து மூலிகை நலங்கு பொடி. ஸோ என்கிட்ட ஹைலைட்டாக சேல் ஆகக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா மூலிகை நலங்கு பொடி. ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வந்து பாடி வாஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர், நீங்கள் அதேமாதிரி அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 978 999
6853ங்க. ஸோ 9789996853ங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு, நல்ல நல்ல தகவலுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயோ வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஜஷன்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட சென்ட் பண்ணலாங்க. நன்றி, வணக்கம். Stop recording.